கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் தியானிக்கவிருக்கிறதான வேத பகுதியும் செய்தியின் தலைப்புமாய் இருக்கிறது யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபுவின் ஜெபம். இந்த மாதம் நமக்கு ஜெபத்தின் மாதமாய் இருக்கிறபடினாலே யாக்கோபு 5:18 கர்த்தர் நமக்கு கொடுத்து எலியாவை குறித்து அவன் மறுபடியும் ஜெபம் பண்ணினான் என்ற வார்த்தையை குறித்து நாம் தியானம் பண்ணி ஜெபத்தை குறித்துதான வேத வாசிப்புகள் இன்னும் அதிகமான ஜெபங்களை நாம் இந்த மாதத்திலே செய்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே அடிமைக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஒரு பாரம் இந்த யோபுவின் ஜெபத்தை குறித்துதான ஒரு காரியத்தை நான் ஏற்கனவே ஒரு செய்தியாக ஒரு பாதி அளவுக்கு எடுத்து வைத்திருந்தேன். அதை முழுமைப்படுத்தவும் இந்த நாளிலே அதை கொடுக்கவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினான். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று நாம் வாசிக்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினான். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் யோபுவின் ஜெபத்திற்கு இரண்டத்தனையான ஒரு பலன் கிடைத்தது. ஈசாக்கு விதை விதைத்தான், அவனுக்கு 100 அத்தனையான பலன் கிடைத்தது. உபாகமம் 1:11 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு 1000 மடங்காய் ஆசீர்வதிக்கும். பல மடங்குகளை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த பல மடங்குகளிலே இந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட இந்த யோபுவின் ஜெபம் என்ன என்று சொல்லி நாம் இன்றைக்கு பார்க்கவிருக்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான் என்று நாம் எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் ஆண்டவர் அந்த சிநேகிதரிடத்திலே போய் நீங்கள் யோபுவினிடத்திலே போய் இந்த 7 காளைகள் 7 ஆட்டுக்கடாக்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு அவனிடத்துல போய் நீங்கள் அங்கே சர்வாங்க தகன பலியிடுங்கள், யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன், என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் அந்த ஜெபத்தை நாம் பார்க்கவிருப்பது இல்லை. யோபு தன் சிநேகிதருக்காக தான் ஜெபித்தான். ஆனால் அவன் ஜெபத்திலே காணப்பட்டதான வேறு 5 விதமான காரியங்களை வேகமாக இந்த நாளிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். அது இந்த யோபுவின் புஸ்தகத்திலே தான் நாம் வாசிக்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அவனுடைய சிநேகிதர் அவனை சிநேகித்தார்களா என்று சொல்லி பார்க்கும் பொழுது உண்மையாக அவர்களை சிநேகித்தார்கள். ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது ஒருவேளை யோபு இதெல்லாம் இழந்ததுக்கு காரணம் அவன் ஒரு பெரிய பாவம் செய்திருப்பானோ என்று சொல்லி யோசித்து இவர்களே ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்து சிநேகிதர்களாய் எப்பொழுதும் சிநேகிதத்தை காண்பிக்க வேண்டியவர்கள் அவர்கள் தங்கள் இருதயத்திலே காணப்பட்டவைகளை அங்கே சொல்கிறதை இந்த யோபுவின் புஸ்தகத்திலே நாம் வாசித்திருக்கிறோம், நமக்கு தெரியும். ஆனால் நாம் இந்த யோபுவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது யோபு 38ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே
இந்த 37 அதிகாரம் வரைக்கும் யோபுவும் அவனுடைய சிநேகிதர்களும் மாறி 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 பேசுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆனால் 38ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் பெரும் காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக. இவ்வளவு நேரம் இவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை தேவன் கேட்டுக்கொண்டிருந்தார். நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுகிறதை ஆண்டவர் எப்படி கவனித்து கேட்கிறார். எப்படி கேட்கிறார்? கவனித்து கேட்கிறார். அது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஞாபக புஸ்தகத்திலும் எழுதி வைக்கிறாராம். அப்படியானால் ஒருவரோடு ஒருவர் பேசுகிறதிலே நாம் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நம் வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்கிறோம். இவர்கள் யோபுவை பேசுகிறதும் யோபு அவர்களிடத்தில் பேசுகிறதும் இதெல்லாம் ஆண்டவர் கவனித்து கொண்டிருந்து பெரும் காற்றிலே யோபுக்கு உத்தரவு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பெரும் காற்றிலே ஆண்டவர் இந்த யோபுக்கு உத்தரவு சொல்லும் போது, அந்த யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம், அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? கடைசியா எலிகூ என்கிறவன், அவன் இளம் வயது உள்ளவன் தான். அந்த 3 சிநேகிதர்களும் கொஞ்சம் ஏறக்குறைய யோபினுடைய வயதினர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் இந்த எலிகூ மூத்தவர்கள் எல்லாம் பேசி முடிக்கட்டும் என்று சொல்லி அதன் பின்பு இந்த எலிகூ பேசி முடிக்கும் போது ஆண்டவருக்கு இதற்கு மேலே பொறுமையாய் இருக்க முடியவில்லை. ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர் தான். ஆனால் தம்முடைய பிள்ளைகளை குறித்து அவதூறாய் பேசுகிறவர்களை, இந்த வார்த்தை சொல்லுகிறது, அறிவில்லாத வார்த்தைகளினால். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இவர்களை குறித்து இவர்கள் எல்லாரும் பேசினது என்ன வார்த்தைகளாம்? அறிவில்லாத வார்த்தை. அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். ஆலோசனை அவசியம். ஆனால் அது அறிவுள்ள ஆலோசனையாய், ஞானமுள்ள ஆலோசனையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த அறிவில்லாத ஆலோசனையை கொடுத்த இந்த மனுஷர்கள், இந்த சிநேகிதர்கள், இந்த எலிகூ என்கிற ஒரு இளைஞன், இவர்கள் எல்லாரும் ஆலோசனையை என்ன செய்து விட்டார்கள்? அவர்களுடைய அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்தி விட்டார். ஏற்கனவே யோபு அந்தகாரத்தில் இருக்கிறார். ஒரே நாளில் எல்லா பிள்ளைகளையும் இழந்து, எல்லா ஆடு மாடுகள் கழுதைகள் ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் இழந்து, தன் சரீரத்திலும் சுகத்தையும் இழந்து, ஒரு பயங்கர ஒரு இருளும் அந்தகாரமும் நிறைந்த ஒரு நாட்களுக்குள்ளே அவர் இருந்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பெரிய கோடீஸ்வரர் ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து, சரீரத்திலேயாவது நல்ல பலன் இருந்தா, ஏதோ கொத்தியாவது வேலை செய்தாவது சாப்பிடலாமே என்ற ஒரு நிலைமை கூட இல்லாதபடிக்கு அவருடைய சரீரத்திலும் வாதையோடு இருக்கு. மொத்த உலகமே அவருக்கு இருண்டு அந்த காலத்தில் இருக்கிறான். அதோடு கூட இவர்களுடைய அறிவில்லாத வார்த்தைகள் இந்த ஆலோசனையை அந்த கரப்படும். அவர்கள் நல்ல ஆலோசனை கொடுக்கிறது போல, ஏதோ பெரிய மனுஷர்களை போல உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆலோசனைகள் அந்தகாரமாயிருக்கிறது என்று ஆண்டவரே சொல்லிவிட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார் யோபு இடத்துல 3வது வசனம், யோபு 38:3, இப்போதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல். இப்பொழுது நான் உன்னை கேள்வி கேட்கிற நேரம். எவ்வளவு நேரம்
நீயும் உன் சிநேகிதர்களும் கேள்வியும் பதிலுமாய் பேசிக்கொண்டே இருந்தீர்கள். பொழுது அவர்கள் சத்தம் எல்லாவற்றையும் அடக்கி, நான் பெருங்காற்றிலே என்னுடைய சத்தத்தை உனக்கு விளங்க பண்ணியிருக்கிறேன். யோபுவே, நீ புருஷனை போல் இடைக்கட்டி கொண்டு நான் உன்னை கேட்கிற கேள்விகளுக்கு நீ எனக்கு இப்பொழுது உத்தரவு சொல்லு என்று ஆண்டவர் யோபுவை நிற்க வைக்கிறதை பார்க்கிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்துக்கு அனுப்பப்பட்டு வந்தேன். இது தேவ தூதன் அவனிடத்திலே வந்து சொல்லுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். இது தானியேலுடைய வாழ்க்கையிலே தேவ தூதனால் வந்த அந்த எச்சரிப்பின் சத்தத்தினாலே அதை அவன் அந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக முதலாவது கவனமாய் இருக்க வேண்டும், இரண்டாவது காலூன்றி நிற்க வேண்டும் என்று சொல்லி தேவ தூதன் அவருக்கு சொல்லுகிறதை பார்க்க. அப்போ தானியேல் எழுந்து நின்றார். எழுந்து நான் நின்றேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுபோல யோபு எவ்வளவு நேரமாக பேசி பேசி இந்த அவர்களுடைய அலப்புகிற வார்த்தைகள், அறிவில்லாத வார்த்தைகள், ஆலோசனையை அந்தகாரப்படுத்தி வைத்திருந்த நிலைமையில ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது புருஷனை போல் இடை கொட்டி கொண்டு எழுந்து நின்று நான் உனக்கு கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லு என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவர் அவனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதற்கு முன்னதாக ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு யோபு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவர் கேட்ட கேள்விகளை நாம் பார்க்கும் பொழுது 38ஆம் அதிகாரம், 39ஆம் அதிகாரம், 40ஆம் அதிகாரம், 41ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் பல காரியங்களை சொல்லுகிறார். கேள்விகளாகவும் அவைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கேள்விகள் தான். நான் ஒரு சிலதை மாத்திரம் வாசிக்கிறேன். 38ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாயானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்தால் சொல். இப்படி அநேக கேள்விகளை கேட்டு அவருடைய சிருஷ்டிப்பை குறித்தும், அவர் சிருஷ்டித்த இந்த வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள யாவை நாம் இன்றைக்கு பார்க்க முடியாத இந்த காலங்களிலே அழிந்து போன அநேக ஜீவராசிகளை குறித்தும் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். இந்த யோபுவின் புஸ்தகமானது ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே இடையிலே வர வேண்டிய ஒரு புஸ்தகம். ஆனால் இது கவிதை வடிவிலே இருக்கிறதுனாலே சங்கீத புஸ்தகங்களோடு கூட அங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இதனுடைய காலகட்டம் எப்பொழுது என்று சொன்னால் அது ஆதி காலமாக. ஆகியால் தான் ஆண்டவர் ஆதியிலே உண்டாக்கின எல்லாவற்றையும் குறித்து இந்த அதிகாரங்களிலே சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். பிகமோத் என்ற ஒரு பிராணியை குறித்து சொல்லுகிறார். லிவியதான் என்ற ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். அந்த ஒரு பெரிய பாம்பு என்று, ஒரு பெரிய டினோசர் போல ஒரு பெரிய ஒரு மிருகம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி இதெல்லாம் நமக்கே தெரியாத அநேக காரியங்களை குறித்து இந்த யோபுவின் புஸ்தகம் இந்த 4 அதிகாரங்களிலே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதை ஆண்டவர் சிருஷ்டித்தால் அவைகள் எல்லாம் நான் செய்யும்போது நீ எங்கே இருந்தாய்? உனக்கு தெரியுமா?
இதை குறித்து உனக்கு நீ அறிவாயோ? இதனுடைய பலத்தை நீ அறிவாயோ? இதனுடைய ஆழத்தை நீ அறிவாயோ? இதனுடைய நீளத்தை அறிவாயோ? இந்த காரியத்தை நீ அறிவாயோ என்று ஆண்டவர் நம்முடைய பாஷையிலே சொல்லுவோமே, சரமாரியான கேள்விகளை கேட்க, சரமாரியாக அதிகாரங்களை நீங்கள் வெற்றிலை சென்று வாசித்து பாருங்க. தொடர்ந்து ஆண்டவர் கேள்விகளையே யோபனிடத்துல கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கேள்விகளுக்கு நடுவிலே தான் நாம் யோபினுடைய ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். யோபுவின் ஜெபம் இப்பொழுதுதான் நமக்கு ஆரம்பமாகிறது. அது இந்த 4 அதிகாரங்களுக்கு உள்ளே நுழைந்து இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யோபுவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் ஆண்டவர் பேசுகிறார். பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக, அவரே தான் பேசிக் கொண்டிருக்கிறார், ஆனால் பின்னும் பேசுகிறார். உத்தரமாக, சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்று ஆண்டவர் சொன்ன உடனே, அப்பொழுது இவ்வளவு நேரம் அமைதியாய் யோபு கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது உத்தரவு சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும் போது 3ஆம் வசனம் முதல் ஏறக்குறைய 7ஆம் வசனம் முதல் மன்னிக்க வேண்டும் வரை 3ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரையிலே அவனுடைய ஜெபமும், 42ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலும் 6ஆம் வசனத்திலும் அவனுடைய ஜெபம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஜெபத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்கவிருக்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான் என்று சொல்லி நாம் பொதுவாக அறிந்திருக்கிறோம். ஆனால் யோபுவினுடைய ஜெபத்தின் ஆழம் இந்த யோபுவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரையிலும், யோபு 42 3ஆம் வசனமும் 6ஆம் வசனத்திலும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த 5 காரியங்களை நாம் வேகமாக தியானித்து நாம் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராம். இந்த இடையிலே இருக்கிற ஜெபம் இந்த 3ஆம் வசனம், யோபு 40:3. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, 4ஆம் வசனம், இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே அவனுடைய 2 ஜெபம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, இதோ நான் நீசன், இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? இவ்வளவு கேள்விகளை கேட்ட ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நான் ஒரு நீசன், என்னால ஒரு மறு உத்தரவும் உமக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார். நீசன் என்று சொன்னால் என்னவென்று பார்க்கும்போது, உபாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உபாகமம் 25:3, அவனை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம். இது குற்றவாளிகளுக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஒரு நியாய பிரமாணம். அந்த குற்றவாளியை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம். அவனை அதிலும் அதிகமாய் அடிக்கிறதினால் உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான். ஆதலால் அவனை அதிகமாய் அடிக்க வேண்டாம். ஆகையால் தான் யூத முறைமையின்படி யூதர்கள் அடிக்கும் போது ஒரு மனுஷனை, ஒரு குற்றவாளியை அடிக்கிற வேளையிலே 39 அடிகள் தான் அடிப்பார்கள். 1 குறைய 40 அடிகள் தான் அடிக்க வேண்டும். அது நியாய பிரமாணம். ஏனென்றால் ஒருவேளை 40 அடிக்கும் போது அது 41ஆய் மாறிவிடக்கூடாது. எண்ணிக்கையிலே இடையிலே ஒருவேளை ஒரு எண் விட்டிருந்தால் அது 41 அடியாய் அது மாறிவிடக்கூடாது. அது 40 இருக்கலாம் அல்லது அதற்குள்ளே தான் இருக்க வேண்டும் என்று 1 குறைய 40 அடிகள் தான் அடிப்பார்கள். இங்கே ஆண்டவர் கொடுத்த அந்த பிரமாணம் எதற்கு? உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பதாக நீசன், நீ அதிகமாய் அடித்தாயானால் உன் சகோதரன் உனக்கு முன்பாக நீசனாய் மாறிவிடுவான். இந்த யோபுவை குறித்து நாம் பார்க்கும்போது
அவனுடைய சிநேகிதர்கள் பேசின வார்த்தைகள் அது 1 அடி போல அல்ல, 40 என்று எண்ணிக்கொண்டே போகலாம். அவ்வளவு அடிகளை அடித்ததுனாலேதான் இந்த யோபு ஒரு நீசனாய் அந்த இடத்துல நிற்கிறான். ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்விக்கும் அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. அதிகமான அடிகளை பெற்றவனை போல அவன் இருக்கிறான். அது ஆண்டவரிடத்திலிருந்து வந்த அடிகள் அல்ல, மனுஷரால் வந்தது. ஆகையால் மனுஷராகிய நாம் ஜெபிக்கும் போது நாம் அநேக காரியங்களை முன்னதாக செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீ உன் பலியை செலுத்த வரும்போது உன் சகோதரனோட நீ ஒப்புரமாகி விட்டு பின்புமா. அதுக்குதான் அந்த ஜெபத்தை ஆண்டவருடைய ஜெபம் என்று சொல்லுகிறோமே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அந்த மாதிரி ஜெபத்தை அவர் சொல்லிக் கொடுத்து முடித்த பிறகு சொல்லுகிறார், உனக்கு அடுத்தவனை நீ மன்னிக்காவிட்டால் உனக்கு மன்னிப்பு கிடையாது. தேவன் உன்னை மன்னித்தது போல நீ அவனுக்கு மன்னிக்க. ஆண்டவர் என்னை எவ்வளவு மன்னித்திருக்கிறான்னு எனக்கு தான் தெரியும். நான் எவ்வளவு ஒரு பெரிய பாவி, நான் எவ்வளவு ஒரு பெரிய நீசர், எனக்கு என்ன காரியங்கள் நான் செய்தேன் என்று எனக்கு தான் தெரியும். எனக்கு இவ்வளவு மன்னித்தவர் நான் ஒருவருக்கு ஒரு சின்ன காரியத்தை கூட மன்னிக்காமல் இருந்தால் ஆண்டவர் எனக்கு மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதே வண்ணமாகத்தான் நாம் பேசுகிறதான வார்த்தை ஏற்கனவே நாம் பார்த்தோம். அறிவில்லாத வார்த்தை ஆலோசனையை அந்தகாரப்படுத்தும். நம்முடைய பேசுகிற வார்த்தையினாலே கூட நாம் ஒருவரையும் காயப்படுத்தி விடக்கூடாது. நம்முடைய வார்த்தைகளிலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அது சரீரத்திலே தடியினாலோ ஏதோ ஒரு ஆயுதத்தினாலோ அடிக்கிற அடியை காட்டிலும் அதிகமான வேதனை கொடுக்கும். அதிக வேதனை கொடுக்கிறது அந்த வார்த்தைகளால் இருதயம் காயப்படுகிறது தான். ஆகையால் அவன் சொல்லுகிறான், நான் நீசனாக எண்ணப்படுகிறேன் ஆண்டவரே. எல்லாரும் என்ன பேசி முடிச்சுட்டான். எனக்கு பேச ஒண்ணும் இல்லப்பா, உங்ககிட்ட ஒண்ணு நான் வாய்ப்பு திறந்து பேச மாட்டேன் ஆண்டவரே. அடுத்ததாக அந்த நீசன் என்பதற்கு 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், இதை பார்க்கிறோம் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணம் ஆவேன், அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். இங்கே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தாவீது அந்த ஒரு பெரிய ஜெயத்தோடு கூட வரும்போது அவன் ஆடி பாடி அந்த வெற்றியின் முன்பாக நடனம் ஆடிக்கொண்டு வந்திருந்த போது மீகாள் அவரை பார்த்து சொல்லுகிற காரியங்கள் தான், எல்லாரையும் பார்க்கிறோம் ஜனத்தின் நடுவிலே நீர் தலைவனாக அல்ல நீசனாய் மாறிவிட்டீர், என் பார்வைக்கு அர்ப்பணமானே, ஆனால் நீ சொன்ன பெண்களுக்கும் கூட நான் எப்படியாக விளங்குவேன், மகிமையாய் விளங்குவேன் என்று அதற்கு பதில் கொடுக்கிறார். நீங்கள் சொல்லுகிறார், நீ நீசனை போல பெண்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களே, உன் வஸ்திரம் விலகிறதையே நீ எப்படி ஆடி பாடிக்கொண்டு வருகிறாய் என்று தெரியவில்லையே என்று அவள் வெளித்தோற்றத்தை பார்த்து அவரை நீசனாக நினைத்தான். ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் என்னை நீசனாக்கும் போது நான் மகிமைப்படுவேன் என்று. அதுபோலதான் இந்த யோபு அவனுடைய ஜெபத்திலே அவன் நீசனாய் தன்னை வெளிப்படுத்தினது. நான் நீசன் ஆண்டவரே, நான் உமக்கு உத்தரவு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று சொன்னதினாலேதான் கர்த்தருடைய மகிமை அவனுக்கு விளங்கி அவன் தன் சிநேகத்துக்காக ஜெபித்த போது 2 பலனை அவன் பெற்றுக்கொண்டான். கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தினான். நான் நீசன் என்று தன்னை தாழ்த்தினதினாலே, நான் நீசன் ஆண்டவரே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
முதலாவது யோபுவின் ஜெபத்திலே தன்னை தாழ்த்தி நான் நீசன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அதே 4ஆம் வசனம், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். என் கையினால். ஆண்டவரே, நீர் இவ்வளவு நேரம் பேசினேன், அதற்கு முன்னதாக என் சிநேகிதர்கள் பேசினார்கள், நானும் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து கொண்டேதான் இருந்தேன், நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தோம். ஆனால் எங்களுடைய வாயின் வார்த்தைகளிலே அது அர்த்தம் இல்லாத வார்த்தை போல மாறினதினாலே நான் இப்பொழுது ஒன்றும் மறு உத்தரவு உமக்கு சொல்ல முடியவில்லை. ஆகையால் நான் என் கையினால் என் வாயை என்ன செய்கிறேன்? பொத்திக் கொள்ளுகிறேன். என் கையினால் நான் என் வாயை நான் பொத்திக் கொள்ளுகிறேன். நான் இதற்கு மேலே நான் பேசுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, என்னாலே பேசவும் இயலாது. இதே யோபு தான் பேசும்போது சொல்லுகிறார் தன்னுடைய சிநேகிதர்களிடத்திலே. யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோபு 29:9, பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்களாம். எப்பொழுது? முதல் 2 வசனம். பின்பு யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அவருக்கு முன் இருந்த சீரை பாருங்கள். பிரபுக்கள் அவர் வரும்போது அவர்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை ஒத்திக் கொள்வார்களாம். யார்? பிரபுக்களே. அவ்வளவு பெரிய ஒரு மனுஷனாய் இருந்த யோபு இப்பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் பிரபுவும் அல்ல, நான் ஒரு பெரிய ஆளு இல்லப்பா, நான் உம்முடைய சமூகத்துக்கு வந்து என் வாயை நான் பொத்திக் கொள்ளுகிறேன். நான் உமக்கு முன்பாக நான் ஒரு மறு உத்தரவும் சொல்ல இயலவில்லை. பிரபுக்கள் தங்கள் வாயை பொத்திக் கொண்டார்கள். நான் ஒரு காலத்திலே நல்ல சீரோடு இருந்தபோது பிரபுக்கள் தங்கள் கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொண்டார்கள். நான் ஒரு பிரபுவும் அல்ல இன்றைக்கு என்று தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கணும். நான் இப்பொழுது என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய முந்தின சீல் இப்பொழுது இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படி தன்னை தாழ்த்தி தன் வாயை மூடிக்கொண்டிருந்த யோபுவுக்கு அவனுடைய முந்தின சீரை பார்க்கிறோம், அவனுடைய பிந்தின சீர் இரண்டத்தனையான ஆசீர்வாதமாக மாறி. ஆகியால் தேவ பிள்ளைகளாகி நாம் அநேக நேரங்களிலே நாமே பேசிக்கொண்டே இருப்போம் ஆண்டவர்கிட்ட. அதுதான் என்னுடைய ஜெபம். நானே சொல்லிட்டு, ஆண்டவரே இது பாருங்க, ஆண்டவரே அதை பாருங்க, இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்குது, பெருமூச்சு விட்டு நம்முடைய பாரங்களையே சொல்லிக்கொண்டே இருப்போம். சொல்லுவது நல்லதுதான், தவறல்ல. அவர்தான் சொல்லியிருக்கார், நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்றுதான் சொல்லியிருக்கு. நான் வைக்கிறேன், வைத்து விட்டுணும். திரும்பி நாம் எடுத்துக்கிட்டு, திரும்பி நாம் சொல்லிக்கிட்டு, திரும்பி நாம் எடுத்துக்கிட்டு, திரும்பி நாம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. அதுதான் இந்த யோபுவின் ஜெபத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். தன் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே, என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே என்று. இதற்கு மேலே நான் உம்மிடத்திலே நான் பேச நான் வருவல்லை. நான் என்னை குறித்து நான் நல்லவன் என்று சொல்லிக் கொள்வதற்கு நான் வரவில்லை. நான் உத்தமன், நான் பொல்லாப்புக்கு விலகுகிறவன், இதெல்லாம் ஆண்டவரே சாத்தான் இடத்துல சாட்சி கொடுத்தார். ஆனால் யோபு இப்பொழுது சொல்கிறான், நான் என்னை குறித்து எதுவும் சொல்ல வரலப்பா, நான் என் வாயை என் கையினால் நான் பொத்திக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த யோபுவின் ஜெபத்திலே
இந்த யோபுவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். யோபு 40:5, நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதித்திரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன். இனி நான் பிரதித்திரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன். நான் இனி பேச போகிறது இல்லை ஆண்டவரே. முதலையே சொல்லிட்டேன், என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நான் ஒரு பிரபு அல்ல, நான் ஒரு பெரிய ஆள் என்று என்னை காட்டிக்கொள்வதற்கு அல்ல என்று. அந்த நீசன் என்பதும் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் என்பதும் தன்னை அவன் தாழ்த்துகிறதை குறிக்கிறதாக இருக்கு. இங்கே 3வது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, நான் பேசாமல் இருப்பேன். நான் 2 தரம் பேசினேன், பேசிக்கொண்டுதான் இருந்தேன். ஆனால் இனி நான் ஒரு பிரதித்திரமும் நான் கொடுக்க போகிறதில்லை. நான் பேசாமல் இருப்பேன் ஆண்டவரே, நான் பேசாமல் இருப்பேன் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த சிநேகிதர்களை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். இந்த யோபு 2:13, வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோட கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார். இந்த சிநேகிதர்கள் அவனுடைய பரிதாபமான நிலைமையை பார்த்து துக்கம் கொண்டு, மகா கொடிய துக்கமாய் இவனுடைய துக்கம் இருக்கிறதே என்று கண்டு ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்தார்கள். அங்கே அந்த வசனத்திலே 7 நாட்கள் அப்படியாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், அது நல்லதாய் இருந்தது. ஆனால் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நாங்கள் உம்முடனே பேச துணிந்தால் ஆயாசப்படுவீரோ, ஆனாலும் பேசாமல் அடக்கிக் கொள்ளத்தக்கவன் யார்? இது தேமானியனாகிய எலிபாஸ் முதல்ல இந்த பேசுற காரியத்தை ஆரம்பிக்கிறதை பார்க்கும். யோபு கஷ்டத்துல இருக்கிறார், கண்டம் துக்கத்தில் இருக்கிறார். சரி, துக்கத்தில் இருக்கிறவனுக்காக அவனுக்காக நம்ம வேண்டுதல் செய்துவிட்டு நம்முடைய வீடுகளுக்கு போகலாம். அல்லது நம்மாலே என்ன உதவி செய்ய முடியும்? ஏதோ ஒரு ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? தினமும் ஒரு அப்பம் சுட்டு கொண்டு வந்து கொடுத்து அந்த அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் கொடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு அப்படி போயிருந்தால் நலமா இருந்திருக்கும். இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் தான், கொடீஸ்வரனான். பிரபுக்கள் கூட தங்கள் வாயை பொத்திக் கொண்டு, வாலிபர் பார்த்தால் எழுந்து நிற்க, சிறுவர் பயப்படுகிறதும் பெரியோர் பயப்படுகிறதுமான ஒரு நல்ல ஒரு மனுஷனாய் அவர் வாழ்ந்தார், உத்தமனாய் வாழ்ந்தார் என்பதும் எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் பார்த்தும் இந்த எலிபாஸ் சும்மா இருக்காமல் ஒரு காரியத்தை கிண்டி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். நாங்களும் உடனே பேச துணிந்தால் ஆயாசப்படுவீரோ? துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறோம். சில துக்க வீடுகளுக்கு நாம் போகும்போது அங்கே இந்த புலம்புகிறவர்களை பார்க்கும்போது போனவங்க போயிட்டாங்க, ஆனா இருக்கிறவங்களை போட்டு அவங்க இழுத்து அப்படி பிச்சு தூண ஆக்குவாங்க பாருங்க. அவங்க போனவங்களை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம், இருக்கிறவர்களை குறித்து பேசி புலம்புவார். இது கிறிஸ்தவ வீடுகளிலும் நடந்திருக்கிறது. நான் அதுக்கு சாட்சி. அங்கே சென்று அவர்களை அடக்கியும் இருக்கு. ஒரு தகப்பனுடைய மரணத்திலே அந்த மகள், அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மூத்த மகள், இளைய பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டார்கள், தகப்பன் ஏற்றுக்கொண்டார், அவர் மரித்தார். அவருக்கு ஒரு வியாதி வந்தது, வயதானது, மரித்தார். அதற்கு அந்த பெண், ஓ இயேசுவ கிட்ட போனியே, நீ என்ன அப்படியே போயிட்டியே, உனக்கு உயிரை கொடுக்க கூடாத ஆண்டவர், அப்படி இப்படின்னு ஆண்டவரையும் தூஷித்து, அவர் வந்த ஆலயத்தையும் தூஷித்து, போதகர்களையும் ஞான ஸ்நானங்களும் ஏதேதோ காரியங்களை சொல்லிக்கொண்டு, இப்படி சிலர் குடும்பங்களில் உள்ள காரியங்களை புலம்புகிறது. இது மரண வீடுகளில் மட்டுமல்ல, சாதாரணமாக சபைகளிலும் நடக்கிறது. சபைக்கு வருகிறவர்கள் நல்ல கர்த்தரை ஆராதித்து விட்டு
அந்த ஆராதனையின் அந்த அபிஷேகத்தோடு வீட்டுக்கு போகாம வெளியிலே நின்று இவர்களோடு பேச, அவங்களோடு பேசு, இதை பேசி அதை பேசு, தேவையில்லாமல் பேசுகிற ஒரு அனுபவம் தான் இந்த எலிப்பாஸ் ஆரம்பித்தது. நீர் ஆயாசப்படுவீரோ? என்ன ஒரு கேள்வி பாருங்க. துக்கத்தில் ஆழ்ந்து இருளில் அமர்ந்திருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உடனே நாங்கள் பேச துணிந்தால், துணிவு வேற, துணிந்தால் ஆயசப்படுவீரோ? ஆனாலும் பேசாமல் அடக்கி கொள்ளத்தக்கவன் யார்? எங்களால பேசாம இருக்க முடியாது. நாங்க இப்பொழுது ஆரம்பிக்கிறோம் எங்கள் படலத்தை என்று ஆரம்பிக்கிறார்கள். ஒவ்வொருவராய் ஒவ்வொருவராய் ஒவ்வொருவராய். என்ன ஒரு துக்கம்! அவரை அப்படியே யோபுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே இல்லாதது போல மாற்றி விடுகிறார். பேசாமல் இருந்தவர்கள் பேச ஆரம்பித்துக் கொண்டார். ஆனால் யோபு கடைசியில் சொல்லுகிறார், கூட அவரும் பேசுகிறார், சில வார்த்தைகளை விட்டு விடுகிறார். என் மரண நாள் எல்லாம் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் ஒரு பிண்டமாக இருந்திருந்தான் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். இப்படி பல காரியங்களையும் அப்படி சொல்லிவிடுகிறான். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சாட்சி, யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே, நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை, என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று 2 முறை அந்த அதிகாரத்திலே 7ஆம் 8ஆம் வசனத்தில் கடைசி பகுதியிலே சொல்லுங்க. யோபுவை குறித்து சொல்லல பாருங்க. யோபுவும் பேசினார். ஆனால் ஏன் ஆண்டவர் யோபு குறித்து சொல்லல? நீ ரொம்ப பேசினதானே அப்படின்னு சொல்லாமல் இருந்தது என்னதுக்கு? இந்த 5ஆம் வசனத்துல அவர் சொன்னார், ஆண்டவரே, இனி நான் பிரதியுத்தரம் சொல்லாமல் நான் பேசாமலும் இருப்பேன். நான் பிரதியுத்தரம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. யார் பேசினாலும் நான் பேச மாட்டேன், நான் பேசாமல் இருப்பேன் என்று அவர் சொன்னது நிமித்தம்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 2 தனியான ஆசீர்வாதம். யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அவரால் தாங்க முடியாமல் நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும், அது உங்களுக்கு ஞானமா இருக்கும். அப்ப பேசாமல் இருக்கிறவர்களுக்கு யார் என்று சொன்னால் ஞானவான்கள். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் ஞானவான்களாம். அநேகரை நீதிக்குட்படுத்தலாம். ஆனால் நான் பேசி நான் சில காரியங்களை அநேகருடைய வாழ்க்கையில கலகத்தை உண்டு பண்ணிவிட்டேன். ஆனால் இந்த எலிப்பாஸ் கலகத்தை ஆரம்பித்து, இந்த பேசுகிற வார்த்தைகளை ஆரம்பித்தவர். நீர் ஆயாசப்படுவீரோ? ஆனாலும் எங்களால் இருக்க முடியாதுப்பா, எப்படி நாங்கள் அடக்கிக் கொள்ளுவோம்? நாங்கள் பேசுவோம் என்று ஆரம்பித்து வைக்கிறார். அந்த கலக ஆவி அவருக்குள்ளே இருக்கிறதை நாம் யோபு சொல்லுகிறார், நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமா இருக்கும், அது உங்களுக்கு ஞானமா இருக்கும். ஆகியால் தான் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட யோபு ஆண்டவரிடத்துல சொன்னார், ஆண்டவரே, நான் பிரதியுத்தரம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் பிரதியுத்தரம் கொடுக்காம பேசாமலும் இருப்பேன். பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் நான் இருப்பேன் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்திலே சொன்னார். நாமும் இந்த யோபுவை போல 2 தனியான ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறவர்கள் நிறைய நேரங்களிலே அமைதியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை குறித்து அநேகர் குற்றப்படுத்தினாலும் கூட, தவறான காரியங்களை நம்மை குறித்து பேசி அதுக்கு ஆலோசனைகள் சொல்லி, சபையிலே போதகரிடத்திலே சொல்லுவார்கள், நம்மை குறித்து நமக்கு ஊழியங்களை கொடுத்தால் அதை சொல்லுவார்கள், வேலை ஸ்தலங்களிலே போட்டு கொடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சொல்லி கொடுத்து விடுவார்கள். தவறான காரியம். நான் வேலை பார்க்கும்போது அப்படிப்பட்ட நல்ல நபர்கள், நான் கிறிஸ்துவ ஸ்தாபனத்தில் தான் வேலை பார்த்தேன், நல்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற ஊழியம் செய்கிறவர்களே அப்படி நல்ல போட்டு கொடுக்கிற
ஒரு நல்ல கிருபை பெற்றவர்களாய் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக பேசாமல் இருந்த அடிமையை உயர்த்தி வெளியில கொண்டு வந்துவிட்டார் முழு நேர ஊழியத்துக்கு. ஆனால் அவர்கள் இன்னும் அங்கே இருந்து பல பாடுபட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவமானப்பட்டு கொண்டு தள்ளப்பட்டு நிலைமையிலே எல்லாம் இருக்கிறவர்கள் இன்னும் அந்த ஸ்தாபனத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். தேவ கிருபை பெருமைக்கு சொல்லவில்லை, தேவன் கிருபை தந்தார். இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்க இப்பொழுது நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன்னா, நான் இன்னும் ஆண்டவரே நான் பேசாமல் இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க என்று நான் ஜெபிக்கிறேன். எனக்கு அடுத்த லெவலுக்கு நான் போகணும் ஆண்டவரே, இன்னும் 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 மேல போகணும். அப்படியான இந்த ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் சும்மா யோபு சிநேகிதருக்காக ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும் மன்னியும் என்று சொல்லி ஜெபித்தது அல்ல. தன்னை எவ்வளவாக நீசனாக தாழ்த்தினான். தன் வாயை பொத்திக் கொண்டு நான் ஒரு பிரபு அல்ல ஆண்டவரே, நான் ஒரு தாழ்ந்த மனதோடு கூட உம்முடைய சமூகத்திலே சிறுமைப்பட்டவனாய் வந்திருக்கிறேன் என்று தன்னை தாழ்த்தினான். நான் இனிமேல் எந்த பிரதித்திரமும் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் பேசாமல் இருப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆகையால் தான் கர்த்தர் அவனை ஒரு ஞானவானாய் அவனுக்கு உண்ட எல்லாவற்றிலும் இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இது 2 காரியங்களை பார்த்து நாம் வேகமாக முடிக்கலாம். 4வது காரியம், இந்த யோபுவின் ஜெபத்திலே நாம் பார்க்கிறதான 4வது காரியம், யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோபு 42:3. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்று. இந்த அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார் என்று ஆண்டவர் ஏற்கனவே யோபு 38:2 யோபுவை பார்த்து கேட்டார். யோபு கிட்டதான் கேட்டார். இதை இப்போ வந்து பேசினவங்க எல்லாம் அலப்புகிறவர்கள், ஆலோசனையை அறிவில்லாமல் கொடுக்கிறவர்கள் என்று சொன்னார். அதே வார்த்தை ஆண்டவர் இடத்துல சொல்லிவிட்டு, ஆகையால் ஆண்டவரே நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன். அவங்க பேச பேச நானும் வாயை மூடிக்கிட்டு இருக்காமல் என்ன பண்ணினேன் என்றால், அடுத்ததாக 4வதாக அவர் செய்த காரியத்தை குறித்து யோபு அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு தெரியாதது, என் புத்திக்கு எட்டாதது, நான் அறியாது. எனக்கு தெரியாது ஒரு விஷயத்தை குறித்து, எனக்கு தெரியாத விஷயத்தை குறித்து நான் பேசக்கூடாது. 2வது, என் புத்திக்கு எட்டாதது. ஒரு சில காரியங்கள் நம்முடைய புத்தி ஓரளவுக்கு தான் வேலை செய்யும். இப்ப எனக்கு 66 வயது ஆகிவிட்டது. எல்லா காரியமும் வேகமாய் கிரகித்து வைத்துக் கொள்ள முடியவில்லை. எவ்வளோ வேலைகளை வேலை ஸ்தலத்திலும் வீட்டிலும் ஊழியத்திலும் பார்த்துவன். ஆனால் இன்றைக்கு அந்த காரியங்கள் செய்ய முடியவில்லை. அது எனக்கு முடியாத காரியமா இருக்கு, எட்டாத காரியம். அதை நான் போய் எதிரி என்ன செய்யக்கூடாது, ஏறி நான் எட்டி பிடித்து விடுவேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று நான் காண்பித்துக் கொள்ளக்கூடாது. 3வது, எனக்கு அறியாதது, இதுவரைக்கும் எனக்கு தெரியாம இருந்தது, அறியாதது, இதையெல்லாம் குறித்து அலப்பினேன். யோபு சொல்லுகிறான், நான் அலப்பினேன் ஆண்டவரே, என்னை நீர் மன்னியும் என்று சொல்லுகிறான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடு கலவாதே. உதடுகளினால் அலப்புகிறவனோடு கலவாதே. நான் முதலாக அலப்புகிறவனாய்
அலப்புகளாய் இருக்கக்கூடாது. இரண்டாவது, அலப்புகிறவர்களோட கலந்து விடக்கூடாது. ஏன்? அவர்கள் தூற்றி கொண்டு திரிகிறவர்கள், அவர்கள் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர்கள். ஆகையால் அவர்களோட கூட நாம் கலந்து விடக்கூடாது, அவர்களோட நாம் கலந்து விடக்கூடாது. பிரசங்கி 10:11 தடை கட்டப்படாத பாம்புக்கு ஒத்திருக்கிறார்களாம் அலப்புகிறவர்கள். தடை கட்டப்படாத ஒரு பாம்பு, அது எங்கு வேண்டுமானாலும், எங்கு போய் யாரை வேண்டுமானாலும் பிடித்து கடித்து அதன் விஷத்தை இறக்கும். அதுபோல நாம் இருந்து விடக்கூடாது, விஷம் இறக்குகிறவர்களாய் நாம் இருந்து விடக்கூடாது. இந்த அலப்புகிற வேலை ஒரு பாம்பின் விஷத்தை விட அதிக ஆழமாய் காயப்படுத்துகிற ஒரு விஷயம். அதில் தேவ பிள்ளைகளாகிய நாம் எதிரை ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அலப்புகிறது, தூற்றி திரிகிறது, ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. ஒருவர் ஒரு காரியத்தை உங்களிடத்துல சொல்லி இதை சொல்ல வேண்டாம் என்று சொன்னாங்க, இதை சொல்ல வேண்டாம் என்று சொன்னாங்க, இதை சொல்ல வேண்டாம் என்று சொன்னாங்க அப்படின்னு 10 பேர்கிட்ட சொல்றது ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது, தூற்றி திரிகிறது, அலப்புகிற வாயை உடையவர். இப்படிப்பட்டவர்களோட நாம் என்ன செய்யக்கூடாதுங்க? நாம் முதலாவது இருக்கக்கூடாது, ரெண்டாவது கலந்து விட கூடாது. ஏன்னா நம்ம காரியத்தையும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்க அவங்கள்ட்ட சொல்லி பாருங்களேன், அவங்க 10 பேர்கிட்ட குறைஞ்சபட்சம் சொல்லிடுவாங்க. யார்ட்டையும் சொல்லாதீங்க சிஸ்டர், இல்ல பிரதர் அப்படின்னு சொல்லி பாருங்க, 10 பேர்கிட்ட சொல்லிடுவாங்க. ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம் இது. இந்த யோபுவின் வாழ்க்கையிலே அவன் ஜெபித்த ஜெபத்திலே, நான் அனுப்பினேன் ஆண்டவரே, என்னை நீ மன்னியும் என்று அவன் சிநேகிதருக்காய் ஜெபிக்கிறதுக்கு முன்னால தன்னை ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்ததினாலே தான் சிநேகிதருக்காக ஜெபித்தான். கர்த்தர் அவன் முகத்தை பார்த்து, முதல்ல நான் உன்னுடைய சமூகத்திலே நீசனாவேன், என் வாயை பொத்திக்கொள்வேன், பேச மாட்டேன் ஆண்டவரே, நான் ஞானியாய் விளங்க நான் வாய் திறந்து வார்த்தைகளை பேச மாட்டேன், எனக்கு தெரியாததை அறியாததை அனுப்ப மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு எட்டாததை குறித்து நான் யோசித்து யோசித்து அலப்பிக் கொண்டு இருக்க மாட்டேன் ஆண்டவரே என்று தன்னை அர்ப்பணித்தான். ஒரு பாம்பின் விஷம். இந்த அலுப்புகிற காரியத்தை குறித்து தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது 1 தீமோத்தேயு 5:13 அவர் எழுதும் போது இங்கே விதவைகளை குறித்து இந்த அதிகாரத்திலே அவர் அதிகமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். அதிலே அவர் சொல்லுகிறார் 13 அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள், சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவர் காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். எப்படி பாருங்க, ஒரு விதவையானவளுக்கு அவளுக்கு வேலை வெட்டி இருக்காது, புருஷன் இல்லை, ஒருவேளை பிள்ளைங்களும் இல்லாமல் இருக்கலாம். இது இள வயதுள்ள விதவை குறித்து அவர் சொல்லும்போது, புருஷனே இறந்து போனார், பிள்ளைகளும் இல்லை, அதனாலே அவள் என்ன செய்கிறவளாய் மாறி விடுவாள்? சோம்பல் உள்ளவளாய் வீடு வீடாய் திரிய பழகி சோம்பலாய் மாத்திரமல்ல அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவர் காரியங்களையும் தகாத காரியங்களையும் பேசுகிறோம். எவ்வளவு விஷயங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைக்கு இருந்த ஒரு விதவை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னார். ஒரு பெண், விதவை என்று சொல்ல வேண்டாம், ஒரு பெண்ணை குறித்து சொல்லுகிறார் என்றார். பெண்களாகி நாம், இது பெண்கள் கூட்டம் அல்ல, ஆனால் பெண்களுக்கு விசேஷ விதமாய் சொல்லுகிற ஒரு போதனையாய் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அதனாலதான் அவர் சொன்னார், கொரிந்து சபையினும் தீமோத்தேயுக்கும் எழுதும் போது பெண்கள் பேசாமல் அமைதியா இருக்கணும் சபையில அப்படி. ஏன்னா அலப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, வீடு வீடாய் போய் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் போய் அலப்பிக்கொண்டு வீண் அலுவல் காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனாலே அவர்களோடு கூட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு என்று அவர் எச்சரிக்கிறார்.
தீமோத்தேயு. பெண்களாகி நாம் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருக்கும். பெண்கள் கிட்டதான் 2 பேர் பேசுகிறது 10 பேருக்கு போகும் என்று சொல்லுவான். ஆனா நான் வேத வசனத்தை வாசிக்கிறபடினாலே, ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அவள் தன் வீட்டை, தன் சபையை, தன் குடும்பத்தை, தன்னுடைய தேசத்தை எல்லாத்தையும் கட்டுறதுக்கு ஒரு பெண்ணை தான் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கான். என்னால சொல்ல முடியும். அவள் பலவீன பாண்டம் தான், ஆனால் பிள்ளை பெறுவதற்கு பலன் பெற்றிருக்காளே. அப்படியானால் அந்த பிள்ளை பேற்றினாலே அவள் பரிசுத்தமாயிருந்தால், பிள்ளை பேற்றினாலே அவள் ஆசீர்வதிக்கப்படுகிறாள். அவள் பெற்ற பிள்ளைகளும் அவளாலே பரிசுத்தமாக்கப்படுகிறது என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறதே. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாய் தான் நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த 1 தீமோத்தேயு 5:13 உள்ள ஒரு பெண்ணை போல நான் இருக்கவே கூடாது என்று பெண்களாகி நாம் தீர்மானிக்கிறோம். ஆண்களும் தீர்மானிக்க வேண்டும். ஏனென்றால் இது யோபுவின் ஜெபம். அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே தெரியாததை அறியாததை நான் அலப்பினேன், இனிமே நான் அலப்ப மாட்டேன் ஆண்டவரே. கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன், தூளும் சாம்பலுமாய் நான் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று கடைசியாய் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோபு 42:6 நாம் வாசிக்கிறோம். ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். தூளிலும் சாம்பலிலும் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த தூளும் சாம்பலும் எதை குறிக்கிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், ஆபிரகாம் தேவ சன்னிதானத்திலே நின்று அந்த சோதோம் குமரா பட்டணம் அழிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும்போது, தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக ஆபிரகாம் நின்று கொண்டு செய்ததான ஜெபத்திலே அவர் சொல்லுகிறான். 27ஆம் வசனம், அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன் என்று அந்த இடத்திலே பரிந்து பேசுகிற ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பட்டணம் அழிக்கப்படுவதற்கு 10 நீதிமான்கள் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வரைக்கும் ஆண்டவரிடத்திலே பேச துணிகிறார். ஆனால் தூளும் சாம்பலும் என்று தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். இங்கே யோபுவின் ஜெபத்திலே கடைசியாய் அவர் செய்கிற அந்த ஜெபம், நான் தூளும் சாம்பலுமாய் என்னை தாழ்த்தி நான் மனஸ்தாபப்படுகிறேன் ஆண்டவரே. என்னையே நான் அருவருத்து நான் தூளும் சாம்பலுமாய் என்னை தாழ்த்தி நான் மனஸ்தாபப்படுகிறேன். ஆனால் நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவனாயிருக்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்ததினாலே தான் ஆண்டவர் அந்த அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார். நீ அந்த 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோபு 42:7 கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோட பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அதனால் நீங்கள் இதெல்லாம் கொண்டு போய் அவனிடத்திலே கொடுத்து அவனிடத்திலே ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள், பலி செலுத்துங்கள். அவன் உங்களுக்காக ஜெபிப்பான், நான் அவன் முகத்தை பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஏன் அதை சொன்னார்? இந்த சாம்பலும் நீசனும் சாம்பலும் தூளிலும் சாம்பலிலும் நான் உட்கார்ந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லுகிறது, மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கிறவனாக இருக்கிறேன் என்று. ஆபிரகாமை போல இந்த யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்ததினால அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம், அவனுடைய பின்னிலைமை 2 ஆசீர்வாதம். இன்றைக்கு வந்திருக்கிற நம்மில் எத்தனை பேர் இந்த 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆசையாயிருக்கிறோம்? சிஸ்டர், நான் பெற்றதெல்லாம் இழந்துதான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? இந்த யோபுவின் ஜெபத்தை நாம் செய்வோம். ஆண்டவரே, நான் நீசன், நான் என் வாயை என் கையினாலே பொத்திக் கொள்ளுகிறேன், நான் பேசாமல் இருப்பேன், நான் அலப்புகிறவனாய் அல்ல
இந்த பாம்பின் விஷம் என் வாயிலே இருக்கக்கூடாது ஆண்டவரே. தூற்றி பிரிந்து கொண்டு ஆண்டவரே சோம்பல் உள்ளவனா தெரிந்து கொண்டிருந்து வேண்டாத காரியங்களை பேசி கலகம் மூட்டுகிறவனாய் நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. தூளும் சாம்பலுமா உங்களுடைய சமூகத்திலே நான் வந்து நிற்கிறேன். மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பலிபீடமா இந்த சாம்பல் பலிபீடத்திலே நான் காணப்படும். ஆசரிப்பு கூடாரத்திலே நாம் நிறைய பொருட்களை பார்க்கிறோம். ஆனால் பலியின் சாம்பல் எங்கே இருக்கும்? அந்த பலிபீடத்திலே. நாம் முதலாவது பலியாய் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் மற்றவர்களை பலி செலுத்துவதற்கு நம்மிடத்திலே கொண்டு வருவார். அவர்களிடத்திலே போய் பலி செலுத்து, அவர்கள் உனக்காய் ஜெபிப்பார்கள். ஜெபித்து நீ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் அவர்களுக்காய் ஜெபிக்கும் போது நாம் இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நம்ம எல்லாருக்கும் கொடுக்க முடியும். நம்ம எல்லாருக்கும் ஹalleluya hallelujah ரிபலதீனமா ஒரு யோபுவின் ஜெபத்தை நாளிலே நாங்கள் கேட்டோம் அப்பா. யோபுவின் ஜெபத்தை போல நாங்களும் ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரே எங்களை நீசராக ஆண்டவரே எங்கள் வாயை பொத்தி கொள்ளுகிறவர்களாக ஆண்டவரே நலமானதையும் பேசாமல் நான் அமர்ந்திருந்தேன் என்று தாவீது சொல்லுகிறது போல நேர நேரங்களிலே நலமானதை பேசியும் வம்புக்குள்ளாய் தேவையில்லாத காரியங்களுக்குள்ளாய் ஆண்டவரை மாற்றிக்கொள்ளுகிற காரியத்தில் இருந்து கர்த்தர் எங்களை தப்புவிப்பீராக. நாங்கள் பேசாமல் இருக்க எங்கள் வாயை அடைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. வீண் அலுவல் காரியங்களிலே ஈடுபட்டு ஆண்டவரே நாங்கள் செய்திகளை பரப்புகிறவர்களாய் அலப்புகிறவர்களாய் நாங்கள் இருக்கக்கூடாதப்பா. நாங்கள் அலப்புகிறவர்களாய் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே அந்த 1 தீமோத்தேயு 5:13 எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளில் ஒன்றும் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. காரர்களாய் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிகிறவர்களாய் தேவையில்லாத காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறவர்களாய் சிவா லதுக்கன மரபாக்குறமா. ஓ எங்கள் நாவை ஆண்டவரே, ஏசாயாவின் நாவை தொட்டு அந்த அக்கினி எங்கள் நாவை தொடட்டுமே. ரீதானமாக்குறவளமா உமை குறித்து மாத்திரமே நாங்கள் பேசுகிறவர்களாய் எங்களை மாற்றுகிறாங்க. ரிக்கல தூரபாக்குறவளமா அலப்புகிறவர்களாய் அல்ல ஆண்டவரே. கடைசி நாட்களிலே என் இயேசுவுக்காய் நிற்கிறவர்களாய் இயேசுவுக்காய் பேசுகிறவர்களாய் இயேசுவை குறித்து பேசுகிறவர்களாய் குறித்து மாத்திரமே பேசுகிறவர்களாய் எங்களை எல்லாம் மாற்றுகிறதுக்கா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கடைசியாக தூளும் சாம்பலுமாய் நான் உம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணித்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று யோபு ஜெபித்தாரே, அதுபோல நாங்களும் ஆண்டவர் தூளும் சாம்பலுமாய் உம்முடைய சமூகத்திலே வந்து அநேகருக்காய் ஜெபிக்கிறவர்களா எங்களை நீர் மாற்றும். எங்கள் ஜெபம் மாறட்டும். எங்களுக்காக மட்டுமே நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே. ஓ சக்குரபல பரமாக்குற ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறவர்களாய் மற்றவர்களுடைய பாரத்தை அறிந்தவர்களாய் உலகத்துல என்ன அக்கிரமங்கள் அநியாயங்கள் நடக்கிறது அவைகளுக்காய் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. தூளிலும் சாம்பலிலும் நான் என்னை அருவருத்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்ன போதுதான் நீர் அந்த எலிப்பாசு நடத்து அவன் யோபுவை போய் சந்திக்க சொன்னீரேன். அதுபோல எங்களிடத்திலே அநேகரை நீர் அனுப்ப போகிறேன். நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறப்போகிறோம். மறுபடியும் எலியா ஜெபித்தான். வானத்திலிருந்து நீர் மழையை பொழிய பண்ணி பூமி தன் பலனை கொடுத்தது என்று நாங்கள் வாசிக்கிறோம். அதுபோல ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலும் அதுபோல ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் வானத்தின் மழை ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பூமியின் பலன் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால் இந்த 2 தனியான ஆசீர்வாதங்களினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி அனுப்புவீராக. தாழ்த்தி உடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென் ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடு இந்த யோபு ஜெபித்தது போல ஜெபித்து இரண்டத்தனையான பலனை பெற்றுக்கொள் கர்த்தருடைய வருகையிலே காணப்பட கிருபை செய்வாராக. ஆமென் ஆமென் ஆமென்.